வணக்கம். மருத்துவரை பஞ்சாயத்து சார்பா மதிப்பிற்குரிய சமூக ஆர்வலர் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். மரத்தடி பஞ்சாயத்து டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்க வந்ததுக்கு வணக்கம் வணக்கம். ஐயா, இப்ப ஒரு 2 3 நாளாவே தமிழகத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர்களுடைய செயல்பாடெல்லாம் பத்தி எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. ஆமா மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஆமா ஆனா எதிர்கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இது வந்து சிறுபுள்ளத்தனமான வேலைங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆமா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 1967 அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு காங்கிரஸ்ல இருந்து. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி நடந்து அதுல ஊழல் நடக்குது. எம்ஜிஆர் வந்து டிஎஸ் வந்து எம்ஜிஆர் 77 பிடிச்சாரு. எம்ஜிஆர் இருக்கிற வரையும் கொஞ்சம் நல்ல விதமா போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு பிறகு எல்லாரும் அவங்களுக்கு பிறகு வந்தவங்க எல்லாமே ஊழல் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஊழல் ஒழிப்புன்னு அவர் சொல்றாரு. யாரு இப்ப இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஊழலை ஒழிப்புன்னு உங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. எல்லாம் ஒருத்தவங்க 2 பேரா இருந்தாலும் பரவாயில்ல. 34 அமைச்சரும் ஊழல் பண்ணியிருக்காங்க முன்ன இருந்த அமைச்சர். அதனால சட்டசபையை முடிச்சுட்டு பாதியிலேயே ஓடுறாங்க. அவங்களால பதில் சொல்ல முடியல. எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு இருந்தும் பேச வாய்ப்பு கொடுத்தும் அவங்க வெளிநடப்பு செஞ்சதுக்கான காரணம் என்னங்க? காரணம் என்னன்னா இவங்க பேசுனாங்கன்னா இவங்களுடைய ஊழல் எடுத்து அவங்க விடுறாங்க ஆளு வச்சு. அதனால அவங்களால பொறுத்துக்க முடியல, மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க வெளிநடப்பு செய்யறாங்க. இது மக்களும் லைவா பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜயும் இந்த சட்டமன்றத்தில் நடக்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் விஜயும் சட்டமன்றத்தில் நடக்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு லைவா காட்டிட்டு இருக்காரு. லைவா போயிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம போன பீர்ல ஏதாச்சும் தவறு செஞ்சிருந்தா அதை நம்ம மாட்டிப்போமோங்கிற ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்காங்க. ஆதாரமும் தரன்னு இருக்காரு. அடுத்த இதுல வந்து அடுத்த கூட்ட தொடர்ல வந்து ஆதாரத்தையும் வெளியிடுவோம் இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். அதனால அவங்களை வயிற்றுல புளிய கிடைச்சது. அது மடியில கணம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, மடியில எதிர்கட்சிகளுக்கு கணம் இருக்கு. அதனாலதான் ஓடுறாங்க. இரவு நேரத்துல வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன காரணம் ஐயா? இல்ல பயம்தான். எந்த நேரத்துல ரைடு வருதோ அதனால பயம்தான். அன்னைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுல சென்னையில போய் கரூர் போலீஸ் போய் ரைடு விட்டுருக்காங்க. அதுலயே ஒரு புளிய கரைச்சிருக்கு. இன்னும் அடுத்தது தேவைந்தாரு. ஏற்கனவே சேகர் பாபு மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எப்படி மாசம் மாசம் ஒருத்தவங்களே மேல வழக்கு இருக்கும்போது அவங்க எப்படி சட்டமன்ற இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் நடந்த ஆட்சி ஊழல் பணத்தை எடுத்தாவே தமிழ்நாட்டில் உள்ள பாதி கடனை அடைச்சிடலாம். கடனை அடைக்கலாம். 2வது ஒவ்வொரு மக்களுக்கும் மாடி வீடு கட்டி கொடுத்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கார் நிற்கும். அவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க. எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. இவங்க வீடுலாம் மாடி வீடு இருக்கு, இவங்க கார்ல போறாங்க. ஆமா, ஒரு குடிமகன் அந்த மாதிரி இருக்க முடியலைங்க. அது என்ன காரணம்? அதுதான் சுரண்டல். சுரண்டி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க சொத்தை. அது பாட்டு கூட எம்ஜிஆர் பாடுவார்ல, ஒருத்தருக்கா கொடுத்தா இல்ல ஊருக்கா கொடுத்தான்னு பாட்டு போடுவார்ல. அது மாதிரி இவங்க மக்களுக்கு தேவைக்கு உள்ள பணத்தெல்லாம் அவங்க சுரண்டி சேர்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு வீதியில படுத்து கிடக்குறாங்க. தெருவிலையும் மரத்தடியிலையும் படுத்துட்டு இருக்காங்க. இதான் உண்மை. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்துல இயங்கக்கூடிய நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு லேண்ட் கிராப்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல வந்து என்னோட தாயாருக்கு சேர வேண்டிய சொத்துடைய பங்கை மோசடி பண்ணி தாயாருடைய அண்ணன் தம்பிகளை வந்து மோசடி பண்ணி ஆமா அவங்களுடைய மனைவி பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த மோசடி பண்ணவங்க மேல வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இயங்கக்கூடிய லேண்ட் கிராப்ட்ல ஒரு பெண் காவல் ஆய்வாளருக்கு வந்து நான் புகார் கொடுத்தேன். ஆமா, அந்த புகாரை வாங்கிட்டு அவங்க எதிர்த்தரப்பு பார்ட்டியை வர வைக்காமலேயே என்னையும் தாயாரும் அழைச்சி விசாரணை பண்ணி எதிர்த்தரப்புக்கு ஆதரவா பேசி எங்களை அச்சுறுத்தி காவல் நிலையத்தை விட்டு வெளில அனுப்புறாங்க. ஒரு சாமானிய மக்கள் ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு அச்சமா இருக்கு மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு. அப்ப பாமர மக்கள் எப்படி போவாங்க? அதாவது நானும் உங்க சம்பந்தமா நானும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் உங்களை மாதிரி நிறைய ஏழைகளும் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ஒரு சாதாரண ஒரு கலெக்டர்கிட்ட கொடுத்தா கலெக்டர் என்ன பண்றாரு, உடனே சம்பந்தப்பட்ட எஸ்பிக்கு அனுப்புறாரு.
அந்த எஸ்பி விசாரிக்கிறாரா இல்ல, அந்த எஸ்பி டிஎஸ்பி அனுப்புறாரு, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அனுப்புறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றான், நீ எங்க போனாலும் இங்கதான் வரணும், நீ பிடுங்க முடியாதுங்கிறாப்புல. அதே மாதிரி எஸ்பியை போய் சந்திக்கணும்னா மயிலாடுதுறை காவல் நிலையத்து மாவட்ட காவல் நிலையத்துல எஸ்பியை பார்க்க விடுறது கிடையாது. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் அந்த மனுவை படிக்கிறாரு. படிச்சு பார்த்து நான் சொல்லி அனுப்புறேங்கிறாரு. ஆனா லேண்டு கிராப்னு சொன்னீங்க நீங்க. இந்த லேண்டு கிராப் வந்து பணம் கொடுத்தாதான் இங்க இயங்கும். உடனே உங்களுக்கு சம்மணம் போட்டு எதிர்பார்த்து சம்மணம் போட்டு வர சொல்லி பணத்தை பேசிக்கிட்டு இவங்க அலக்கழிக்கிறது தான் வேலையா வச்சிருக்காங்க. நான் இது சமயம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஊழலாட்சி இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்கீங்க, அதை வரவேற்கத்தக்கது, மக்களும் உங்களை பாராட்டுறாங்க. அதே நேரத்துல இந்த அதிகாரிகள் ஒழுங்கா வேலை வாங்கணும். மயிலாடுதுறை இப்ப மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்துல ஒரு படிச்ச பட்டதாரி நான் போய் விசாரணைக்கு போறேன். ஒரு பெரிய காவல் ஆய்வாளர் என்ன அச்சுறுத்துறாங்க, மிரட்டு நூல்ல பேசுறாங்க, என்னுடைய உரிமையை வந்து பறிக்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஒரு படிக்க என்ன டிகிரி ஹோல்டர் எனக்கு எங்களை மாதிரி யாருக்கு இந்த நிலைமைன்னா படிக்காத பாமர மக்கள் எல்லாம் காவல் நிலையத்துக்கு எப்படி போவாங்க, அதாவது எப்படி நீதி கிடைக்கும்? இது வந்து கொஞ்சம் விளக்குங்க. அதாவது முன்பு இருந்த ரெண்டு ஆட்சியும் எம்ஜிஆருக்கு பிறகு வந்த ரெண்டு ஆட்சியுமே மாறி மாறி காவல்துறை அவங்க ஏவல் துறையா வச்சுட்டாங்க. அவங்க பொதுமக்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறதா கிடையாது. மாசம்பளம் வாங்கணும், யாரு வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு செய்யறது. இதுதான் காவல்துறை இருந்திருக்கு. இந்த காவல்துறை, இந்த கலெக்டர் துறை, இந்த ரெவன்யூ துறை எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் களை எடுக்கணும். இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே தீர்வு காணணும்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த எங்களுடைய செய்தி வாயிலாக ஒரு உத்தரவு போடணும். ஒவ்வொரு அதிகாரி என்ன பண்றாங்க, மக்களுக்கு சேவை செய்யறதா இல்ல, போனா பணம் சுருட்டலாமா. இங்க மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்துல வந்து எங்க அம்மாவை நான் அழைச்சிட்டு போறேன். எஸ்பியை பாக்குறதுக்கு எஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப எஸ்பி யாரதான் பாப்பாங்க? அதாவது பாப்பாங்க. அதாவது எஸ்பி கொண்டு போய் நீங்க போயிட்டீங்கன்னா, எஸ்பியை பாத்துட்டீங்கன்னா எஸ்பி கூப்பிட்டு உங்க பிரச்சனை முடிக்க சொல்லுவாரு. இவங்களுடைய வெண்டாளம் தெரிஞ்சிடும், இந்த எஸ்பி சிஐடி இன்ஸ்பெக்டருடைய வெண்டாளம் தெரிஞ்சிடும். அதனால அங்க போகாதே இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் உங்களை பார்க்க போக சொல்ல. சரி, இப்ப நாங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு படிச்ச பட்டதாரினா என்னுடைய வீட்டெல்லாம் உடைச்சு சூறையாடி அடிச்சு ஜாமக்காரத்துல எடுத்துக்கிட்டு ஒரு கரப்ஷன் பண்ணி ஊரை சேர்ந்து கலவரம் பண்ணி அவ அட்ராசிட்டி பண்ணி எங்க அம்மாவோட முதுகு தண்டோட பாதிச்சு என்னுடைய அப்பாவை இழந்து வீட்டை விட்டு வெளியேறி மலரமடி பக்கத்துல 15க்கும் மேற்பட்ட வாடகை வீட்டுலாம் குடியிருந்திருக்கேன். அத்தனை வீட்டை எல்லாம் நான் காலி பண்ணிருக்காங்க. காவல்துறையில கொடுத்திருக்கேன், மலர்மடி காவல் நிலையத்துல, மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்துல கொடுத்திருக்கேன், மாவட்ட எஸ்பிட்ட கொடுத்திருக்கேன், வருவா வட்டாட்சியர்கிட்ட கொடுத்திருக்கேன், வருவா கோட்டாட்சியர்கிட்ட கொடுத்திருக்கேன், ஏன் நீதித்துறை கூட போய்கிட்டு நான் போயிட்டேன். ஆனா எங்களுக்கு எதிராக தான் அங்க எல்லாம் செயல்படுறாங்க கட்ட பஞ்சாயத்து. அதாவது மேல ஏன் மாவட்ட ஆட்சியர் அதாவது ஒரு டிஜிபி இருக்காரு மேல, டிஜிபிகளை தான் இந்த எஸ்பி டிஎஸ்பி எல்லாம். அந்த டிஜிபி எஸ்பி என்ன வேலை செய்யறாருன்னு அவரு கேட்கணும். அந்த எஸ்பி கீழே இருக்கக்கூடிய ஆஃப் ஆயிடுச்சு, அந்த டிஜிபி கீழே தான் எல்லாம் செயல்படுறாங்க. அந்த டிஜிபி வந்து எஸ்பியை கேட்கணும். எஸ்பி என்ன பண்ணணும், அவருக்கு கீழே தான் இந்த இன்ஸ்பெக்டருங்கெல்லாம் செயல்படுறாங்க டிஎஸ்பியில். அவர் ரோந்து வரணும். இப்போ யாரும் வரது கிடையாதுங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தான் தான் மன்னர், ஏழைகள்லாம் நடுத்தரில் நமக்கு என்ன, நம்ம வர வேண்டியது பணம் கொடுத்தா போதும். கிட்டத்தட்ட நான் புகார் கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சாக்கு வச்சிருக்கேன், ஒரு புகார் மனு தெரியுமா? ஆமா. அப்போ ஒரு ஏகப்பட்ட நாங்க பாதிச்சு ஒரு அரசாங்கத்துக்கு புகார் கொடுத்தா அதை வந்து உடனே தீர்வு கொடுக்காம அவங்க அலைய விடுறது, மன உளைச்சலை கொடுக்கறது, நம்மளுக்கிட்ட பொய் சொல்றது, நேரடியாவே ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பொய் சொல்றாரு, சொல்றது பொய். ஆனா எப்படி நம்மளை வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான மிஸ்யூஸ் பண்றாங்க? அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் அதான் மலைமேடு காவல்துறைன்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அங்க போய் காசை கொடுத்தீங்கன்னா உங்களே அடிச்சு கொண்டு வந்து வீட்டெல்லாம் சூறையாடி யார் பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு சாதகமா செஞ்சிடுவாங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு 25-30 பிரஸ்ன்னு சொல்லிட்டு போலியா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களும் காவல்துறைக்கு சப்போர்ட்டா இருந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுடைய நீதி நியாயத்தெல்லாம் வெளியே கொண்டு வரதில்ல. ஒரு பத்திரிகை சுதந்திரங்கிறது உண்மையை தானே வெளியில கொண்டு வரணும், அது கிடையாது. அதனால அதிகாரிகளுக்கு துளிர் கொட்டு போகுது. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா கலெக்டர் உமாசங்கர் மாதிரி ஒரு கலெக்டர் இருந்தாருன்னா கரெக்டா இருக்கும். ஏதாவது அந்த மனுவை கொடுத்த அந்த மனு திரும்பியா வந்துருக்கு, நீ என்ன பண்றேன்னு கேட்கணும் கலெக்டர். அது கிடையாது. அவங்களுக்கு வந்து மக்கள் சேவை கிடையாது.
சம்பளம் வருதா அது போதும். மக்கள் சண்டியில் என்னன்னா ஆத்துல குளிச்சான்னா விஷம் குடிச்சு செத்தான்னு நினைக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு குடிமக்களை வந்து பாதுகாக்கணும், அவங்கள அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாத்து கொடுக்கணும், அவங்க குடியிருக்க இடத்த பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க மேல தாக்குதல் நடத்த நடவடிக்கை எடுக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுங்க. அது படிக்க மயிலாடுதுறை மாவட்டத்துல கலெக்டருக்கோ எஸ்பிக்கோ வருவாய்த்துறைக்கோ எல்லாருக்குமே தெரியாதா? தெரியும். படிச்சுட்டு இவங்க எல்லாம் இப்ப வந்திருக்க மாட்டாங்களா? இதோட விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? இப்ப பாமர மக்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும், சட்டத்தை மதிக்கணுங்கிற உணர்வு இருக்கு. ஆனா அதிகாரிகளுக்கு ஏன் இல்ல? அதாவது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். படிச்சுட்டு வரதோட மூடிட்டாங்க அந்த புஸ்தகத்தை. இப்ப வந்து அவங்க கத்துக்கிட்டது என்னன்னா சொகுசு வாழ்க்கை வாழணும், 10 கோடி ரூபாயில வீடு கட்டணும், அங்க பங்களா வாங்கணும், இங்க பங்களா வாங்கணும். அதே மாதிரி முன்ன இருந்து ஆட்சிகள்லாம் அவங்களை உருவாக்கிட்டாங்க. அவங்கள வேலை வாங்கல, சாட்டை எடுத்து முறையா வேலை செஞ்சாங்கன்னா எப்படி மாட்டுல வண்டி மாடு போகுது, 2 மாடு பூட்டிட்டு போறாங்க, சாட்டையை கையில எடுத்துக்கிட்டு ஓட்டுறாருல, அது மாதிரி ஆளுவருக்கு முன்ன இருந்து ஆளுவருக்கு வந்து முறையா சாட்டையை கையில எடுத்து முறையா வேலை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களே எஜமானு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏழை எளிய மக்கள்லாம் வீதியில் நிற்கிறாங்க. நானே இப்ப மயிலாடுதுறை வருவா வட்டாட்சியர்ல இருந்து வருவா கோட்டாட்சியர்ல இருந்து எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து மலர்மணி ஸ்டேஷன்ல இருந்து யாருமே என்னுடைய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்க வந்து மறுக்கிறாங்க. அப்ப இவங்களை தடுக்கிறது யாரு? அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நிர்வாகத்தையும் காவல்துறை வருவாய்த்துறை இது எல்லாரையும் நடவடிக்கை எடுக்காம தடுக்கிற பின்புலமா இருந்து தடுக்கிற நபர் யாரு? அதாவது அப்ப நாங்க பாதிக்கப்படுறோங்கிறது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் எல்லாருக்குமே நேரடியாவே தெரியுது. அதாவது ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க? அதாவது ஏஜென்ட் இருக்காங்க. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஏஜென்ட், வைக்கல பிடிக்கிறது, நீதிபதியை பிடிக்கிறது. இங்க காவல்துறை பிடிக்க ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் அதிகாரிலாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக எவன் பணக்காரனா இருக்கானோ அவனை காசை வாங்கிட்டு இந்த ஏஜெண்டை ஒழிக்கணும். இதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போகணும். மாண்பு முதலமைச்சர் அவர் நல்லா செய்யறாரு. இதே மாதிரி காவல்துறை அதிகாரத்துறை ரெவன்யூ துறையெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் நேரடியாக வேலை வாங்கணும். அப்படி அவங்க முறையா அந்த மனு தீர்க்கலைன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ண உத்தரவு விடணும், பணி நீக்கம் பண்ணணும். ஆமா, அப்படி வந்தாதான் சரியா இருக்கும். இந்த முதலமைச்சர் வந்து இப்போ வந்திருக்க வேற செய்வாருன்னு நாங்க நம்புறோம். இப்ப ஒரு புகார் மனு கொடுத்து அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அந்த அதிகாரி வந்து பணி நீக்கம் பண்ணிடணும். ஆமா, பணி நீக்கம் பண்ணிட்டு அவங்க அரசு வேலையில அவங்க இருக்க கூடாதுங்கிறீங்க. ஆமா, அப்பதான் அவங்க பயம் வரும். முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம். நல்ல விஷயம் தான். அப்ப அரசு அதிகாரிகள் வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க பணி நீக்கம் பண்ணணும். ஆமா, இந்த சட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து கொண்டு வரணும். ஆமா, ஏழை எளிய மக்களுக்கு வந்து பெயர் தொடர்பு துடைக்கணும். நன்றி, நன்றிங்க. மரத்தடி பஞ்சாயத்து நீங்க நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.